இப்போ விஜயகாந்துக்கு ஒரு பன்ருட்டியார் மாதிரி, விஜய்க்கு ஒரு ஓபிஎஸ் இருப்பாரு, ஒரு அரசியல் வியூகம் நல்லா இருக்குதுல்ல இது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இது எப்படி பாருங்க? அப்போ என்ன புஷி ஆனந்த் நான் தொக்கா புஷி ஆனந்த் அவர்கள்ட்டே பேசும்போது கூட நம்ம தலைவர்கிட்ட கேட்டு சொல்றாங்க, தலைவர் சொல்லுவாருங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான முடிவை சிடிஆர் நிர்மல்குமார் அறிவிக்கிறார புஷி ஆனந்த் அவர்களும் ஆதவர்ஜுனாவும் எப்படி பார்ப்பாங்க? சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகால இருக்கக்கூடாது இல்ல சார், திருப்பி நீங்க புஷிய கோவம் ஏத்துறீங்க. தலைவர் 4 நிமிஷம் தான் பேசினார், நீங்க என்ன 15 நிமிஷம் பேசுறீங்க. அதுவும் கேட்ட கேள்விகளாம் டான் பதில் சொல்றீங்க. அது எப்படி? இது இந்த கட்சிக்கே இல்லாத ஒரு விஷயமாச்சு அப்படின்னு வேணா கோவப்படலாம். சிடிஆரோட பேச்சை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நேத்து வந்து தாவேகால இருந்து ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி தரப்படுது. ஆட்டோ வாங்கி தரப்படுதுன்னா எப்படி அர்த்தம் சொல்லுங்க. ஓகே, உதவி செஞ்சு உதவியா கேட்கறாரு, அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? விஜய்க்கெல்லாம் இதெல்லாம் சம்மந்தமே இல்லைன்றீங்களா? அவங்க உட்காந்து பேசியிருப்பாங்க. ஆதவ், புஷி ஆனந்த், கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இவங்களாம் உட்காந்து பேசியிருப்பாங்க. என்ன பண்ணாலும் ஏடிஎம்க்கு வர்ற மாதிரி இல்லை, சரி என்டிஏக்கு போவேனான்னு சொல்லியிருப்பாங்க. தமிழாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா வந்து பாஜகவோட இணைய போறாங்க, அதிமுக கட்சியை கொண்டு போய் சேர்த்துற போறாங்களா? இல்ல தாவேகா வந்து இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள வர போறாங்க அப்படி சொல்லுங்க. தாவேகா பாஜகவோட இணைய போறாங்கன்னு நினைச்சிட்டு அப்படியே கட்சியை கொண்டு போய் கூட்டணி தான் சார். எவ்வளவு பெரிய 2 கட்சி எப்படி சேர்ப்பாங்க? அதான் என்டிஏக்குள்ள வரப்போறதா தகவல்கள் ஒரு 10-15 நாளாவே இருந்தது. நம்மளே பேசியிருக்கோம். ஏன் நான் சொல்லுங்க, நான் சொன்னதே இல்ல, நான் இப்ப சொன்னேன் இல்ல, நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் ஒரு நரேட்டிவ்க்கு வந்து தாவேகா கவுண்டர் பண்ணாம இருக்காங்க, இப்படி ஒரு நரேட்டிவ் செட் ஆகுது, ஏன் கவுண்டர் பண்ணாம இருக்காங்கன்னு நம்மளே பேசியிருக்கோம். இப்போ அந்த கட்சியோட முக்கிய தலைவராக ஒரு சிடிஆர் நிர்மல்குமார் வந்து பாஜகவோட கிடையாது, எங்களுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு ஒரு விளக்கம் கொடுத்துட்டாரு. எங்க தலைவரே சொல்ற மாதிரி. இது விஜய்க்கு தெரிஞ்சுதான் பேசியிருக்காரு. அவர் சொல்றாரு, தலைவர் தெரிஞ்சுதான் சொல்ற மாதிரிதான் இது. நான் சொன்னது அவர் சொல்ற மாதிரிதான். சோ அப்ப விளக்கம் கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கலாமா? கொடுத்துட்டாங்க தான். எப்படிங்க போவாங்க? நம்ம தான் ஆரம்பத்துல சொல்றோம். இங்க தென்னாட்டுல தன்னை பிரசாந்த் கிஷோராக நினைத்து கொண்டிருப்பவர்கள், அப்புறம் அந்த பத்திரிகையாளர்கள்ன்ற இதுல வந்துகிட்டு பெரிய நரேட்டிவ் செட் பண்றவங்களாம் உளறிட்டு இருக்கிறாங்க. அவர் எப்படி போவாரு? சித்தாந்த எதிரின்னு சொல்றாரு. 2வது அப்படி போனா ஏடிஎம்கிட்ட முன்னாடி போயிருக்கலாம். இப்ப போயிட்டு என்ன சீட்டு கிடையாது, என்ன கொடுப்பாங்க? சீட்டு 15-20 கொடுப்பாங்க. 45க்கே நாங்க சீட் கட்சி ஆரம்பிக்கலன்னு சொன்னவங்க 15-20 வாங்கி என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் அந்த மாதிரி போறதுக்கான வாய்ப்பு 100% இருக்காது. இல்ல, இப்போ அந்த கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டிய தேவைங்கிறதே இந்த நரேட்டிவ் செட் ஆயிட்டே இல்ல அதெல்லாம் இவங்க எங்கங்க அந்த அளவுக்குலாம் நாலேஜ் கிடையாதுங்க. அப்படி நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா எதுக்கு செட் பண்றாங்கன்னு உட்பட பேசிட்டு இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் விஜய்க்கு போகக்கூடாதுன்றதுல, ஏன்னா அவங்க பெண் எடுத்த சர்வேல கிட்டத்தட்ட 20% இவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றப்போ இவங்க ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஏன்னா அதுல முக்கியமான காரணம் திமுகவுடைய கோர் பேங்க் ஓட்டு என்னன்னா, அந்த இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ மக்கள், பட்டியலின மக்களுடைய வாக்குகள் திமுகவுக்கு மட்டுமே, திமுக கூட்டணி மட்டுமே இருந்ததை என்டிஏவால ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் விஜய் அதை பிரிக்கிறாரு அப்படின்றப்போ 20% 10% இந்த பிரிச்சா முடிஞ்சிருமே கதை. இவங்க எந்த நோக்கத்துக்காக எப்படி மக்கள் நல கூட்டணி உருவாச்சோ அந்த மாதிரி இவர் உருவாயிட்டு இவரு கவுத்தி விட்டு போயிட்டாரு வச்சுங்க. அந்த பயம் இருக்குது. அதனாலதான் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, பாஜகவுக்கு போகிறாருன்னு. நீ அதை மறுக்கலன்னா, இஸ்லாமிய மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீ தலைகீழ நின்று தண்ணி குடிச்சாலும் ஓட்டு விடாது. இதுல முக்கியமா திரு சிடிஆர் நிர்மல்குமார் தலைவர் சொல்றதான் சொல்றாரு. ஆனா இதுக்கு உடனடியா ரியாக்ட் பண்ணிருக்க வேண்டியது அந்த தேர்தல் வியூக, இது தேர்தல் அஃபெக்ட் பண்றதுனால ஆதவர்ஜுனா பேசியிருக்கலாம். இல்ல இந்த நரேட்டிவ் இப்படி பில்ட் ஆகுதுன்னு சோசியல் மீடியால கவுண்டர் பண்றதுக்கு ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் ஏதாவது கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணிருக்கலாம். எதுவும் இல்லாம சிடிஆர் நிர்மல்குமார் ஏன் இப்ப பேச வைக்கிறாங்க? இல்ல எதர்ச்சியா அவர் பேசிட்டாரா? எதர்ச்சியாக கேள்வி கேட்கப்பட்டது, அந்த கேள்விக்கு அவர் பதில் சொன்னார். அது விஜயுடைய அந்த பழைய ஸ்டாண்டு தான். அது பாஜகங்கிறது எங்க கொள்கை எதிரிங்கிறது பழைய ஸ்டாண்ட். பட் இந்த கூட்டணி அமைச்சதுக்கு சித்தாந்த எதிரிங்கிறது இவங்க சித்தாந்த எதிரிங்கிறது அவங்கங்கும் போது, அப்போ அந்த நரேட்டிவ் அந்த பழைய ஸ்டாண்டு. இப்ப விஜய் என்ன ஸ்டாண்ட்ல இருக்காருன்னு தெரியாம அவசரப்பட்டு ஏதாவது சிடிஆர் பேசிட்டாரோ? என்டிஏக்குள்ள வரப்போறாருன்றதுதான் இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிற பேசுபொருள். அதான் சொன்னேன். தென்னகத்து பிரசாந்த் கிஷோர், அரசியல் விமர்சகர்கள்,
அவர்கள் இவர்கள் இவர்கள் உருவாக்குற நரேட்டிவ், இந்த நரேட்டிவ் நல்லா இருக்குதுன்னு திமுகவும் சேர்ந்து உருவாக்கி விட்டுருக்கு. அதுக்கு காரணம் வந்து இவருக்கு இந்த வாக்குகள் போகக்கூடாதுன்னு. ஆனா அதோடைய சீரியஸ்னஸே இவங்களுக்கு தெரியல, தெரியாம கம்முன்னு இருக்காங்க. இன்னைக்கு இவரு நிருபர்கள் கேட்டதுனால அதுக்கு பதில் சொன்னார். இல்ல இதுல இன்னொரு முக்கியமானது வந்து ஓபிஎஸும் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகளை நம்ம பார்த்தோம். ஓபிஎஸ் விளக்கம் கொடுத்திருக்காரு, அதை நம்ம தனியா பேசுவோம். ஆனா ஓபிஎஸும் உள்ள வரலாம்ங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கு. ஓபிஎஸ் வராரு, அவர்கிட்ட ஒரு 4-5 என்ஓசி கேட்டுக்கிறாங்க. என்ஓசியா? ஆமா, ஏடிஎம் கிட்ட போய் வாங்கிட்டு வா, எடப்பாடிட்ட இவருக்கும் எங்கள் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை, இவர் எந்த காலத்துலையும் என் கட்சியில் இணையவே முடியாது அப்படின்னு ஒரு என்ஓசி. டிஎம்கேல ஒரு என்ஓசி, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் எந்த காலத்திலும் இவர்களுக்கு நான் உதவ மாட்டேன் அப்படின்னு. மகன்கிட்ட போயிட்டு எனக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு ஒரு என்ஓசி. அண்ணாமலைகிட்ட போய் பாஜகவுக்கு எந்தாலும் துணை போக மாட்டேன், இந்த மாதிரிலாம் என்ஓசி வாங்கிட்டு வந்தா அதுக்கு பிறகு ஒரு 3-4 நாள் வர வச்சு கதை மூட்டுவாங்க டமால்னு. இப்போ வெளியில் காத்திருக்கீங்கன்னா உள்ளே காத்திருக்கீங்க, இந்த மாதிரிலாம் பொறுமையாக இருந்தால், ஒரு தர்மத்தில் எப்படி இருந்தீங்க பொறுமையாக, அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கப்புறம் புஷியானது முடிவு பண்ணி சேர்த்துக்குவாங்க. இவ்வளோ இருக்குங்க டெஸ்ட்டு. ஏன் சும்மாவா தாவே கூட சேர்றதுன்னா? நாளைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா கட்சி விட்டு காலவாட்டு போயிட்டீங்கன்னா, மருதலகராஜ் வரப்போறதா சொல்றாங்க, காளியம்மாள் வரப்போறதா சொல்றாங்க. வரப்போறதா சொல்றாங்க. அவங்க சொன்னாங்களா? இவங்க சொல்றாங்க. அவங்க தான் முடிச்சிட்டாங்க இந்த கதையை. மருதலகராஜ் கதவை சாத்திட்டாரு. இவங்க தான் எப்பவுமே கதவை சாத்துவாங்க. இந்த தடவை இவங்க எதிர்த்தரப்புல இருக்கவங்க எல்லாருமே கதவை சாத்திட்டாங்க. அதனால யாரும் வரமாட்டாங்க. S-400 தான் யாரும் இருந்தாலும் அடி, நாங்க மட்டுமே இருப்போம். அதனால ஓபிஎஸும் இன்னைக்கு என்டிஏல அவர் மிரட்டி பார்த்தாரு, தாவாய்க்காக போயிடுவேன் அப்படின்னோடனே மோடி அங்கேருந்து மிரண்டு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுங்க, இங்கே ஓபிஎஸ் வந்து என்டிஏ விட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சீரியஸாங்க? ஏங்க சிரிக்கிறீங்க? இல்லை, ஓகே சார். அமைச்சரவை கூட்டம் நடந்ததா நடக்கலையா? நடந்தது சார். அஜித் தோவல் கலந்துட்டாரா இல்லையா? நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க பாகிஸ்தான் பிரச்சனைன்னு. கிடையாது. ஓபிஎஸ் என்டிஏ விட்டு போகிறேன்ட்டாப்ல. போகிறேன்னொன்னே மறந்து போயிட்டாங்க. அதனால் உடனே கூட்டத்தை போட்டு பேசியிருக்காங்க. நான் என்டிஏ விட்டு போகல, நான் என்டிஏல தான் இருக்கிறேன், யார் இல்லைன்னு சொன்னாலும் நான் இருக்கிறேன். இல்லை அதான் சார், இப்போ அது என்டிஏக்குள்ள அவர் இருக்காருங்கிறத சொல்றாரு. ஆனால் இன்னொன்று என்னன்னா, விஜய்க்கு இப்போ விஜயகாந்துக்கு ஒரு பன்ரொட்டியார் மாதிரி விஜய்க்கு ஒரு ஓபிஎஸ் இருப்பாரு, ஒரு அரசியல் வியூகம் நல்லா இருக்குதுல்ல இது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அப்போ என்ன புஷி ஆனதுன்னா தொக்கா ஒரு பாண்டிச்சேரியிலே அரசியல் கத்துக்கிட்டு சும்மா அப்படியே வந்து தமிழ்நாட்டில் கலகினுறாரு. ஒரு பொதுச் செயலாளர் சார், இவர் ஒரு கௌரவ ஆலோசகர், இந்த மாதிரி ஏதாவது இருப்பாரு. ஒரு கட்சிக்குள்ளே சார் சொல்லிட்டீங்களா நீங்க? ஏங்க கூட்டணி பத்தி தாங்க பேசிட்டு நீ கட்சிக்குள்ளே கொண்டு வந்து ஓபிஎஸ் சேர்க்குறீங்க. அவர்கிட்ட இப்ப கட்சி இல்ல, அவர் சேர்ந்தா அவர் போய் சேர்ற மாதிரி தானே. அவரை நம்பிக்கிறாங்களாங்க 4-5 பேரு, அவங்களாம் என்ன ஆவாங்க பாமா? அவங்கள என்ன பண்ண சொல்றீங்க? இல்ல இது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்குல்ல, விஜயகாந்த், பன்ரொட்டியார், விஜய், ஓபிஎஸ். முன்னாடி ஒருத்தர் சொல்லியிருந்தாரு செஞ்சி ராமச்சந்திரன், நான் தான் அவருக்கு எல்லான்ட்டு. அவர் அன்னைக்கே கட் பண்ணி விட்டாங்க. அப்போ இருக்கா? மறந்துருக்கோம் உங்களுக்கு எல்லாம். 4 ஆலோசகர்கள், அதுல செஞ்சி ராமச்சந்திரன் ஒண்ணு. அவர் டமால் ஏதோ யாரை விட்டு சொல்லி வெளியில கசிய விட்டார். அப்படின்னு நினைச்சாரு இப்படி கசிய விட்டா அது ஒரு பெரிய இதாகி நம்மள இது பண்ணுவாங்க. புஷியை பத்தி அவருக்கு அன்னைக்கு தெரியல. புஷி அடிச்ச முத ஓவர் விக்கெட்டு அவர் தான். அதனால நீங்க ஓபிஎஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்க. இந்த நான் சொன்ன கட்சியில கூட்டணி வைக்கிறதுக்கு இவ்வளவு என்ஓசி வாங்கணும், அதெல்லாம் நடக்காது, வாய்ப்பு இல்லை ராசா. சரி, இப்போ எல்லா விஷயங்களையும் வந்து இப்போ புஷியானந்த் அவர்கள்ட்டே பேசும்போது கூட நம்ம தலைவர்கிட்ட கேட்டு சொல்றாங்க, தலைவர் சொல்லுவாருங்கன்னு தான் சொல்றாரு. இந்த மாதிரியான ஒரு முக்கியமான முடிவை சிடிஆர் நிர்மல்குமார் அறிவிக்கிறார்த புஷியானந்த் அவர்களும் ஆதவர்ஜுனாவும் எப்படி பார்ப்பாங்க? உங்களுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் தாவேகால இருக்கக்கூடாது இல்ல சார்? அந்த நம்ம திருப்பி நீங்க புஷிய கோவம் ஏத்துறீங்க. என்ன பண்றாரு? பொதுச் செயலாளர் சார் அவர், அதுக்கு கீழே தானே அவர் என்ன பண்ண, ஒரே ஒரு பேட்டி கொடுத்தாரு, பர்மிஷன் கொடுத்தாங்க. முக்கியமான முடிவு இல்ல சார், அது கூட்டணி இல்லன்ட்டாங்க சார். நாளைக்கு வேணா கூட்டணி சேர்ந்தா அன்னைக்கு சிடிஆர் சொன்னாரேன்றது ஒரு பேசுபொருளா மாறும் இல்ல. சிடிஆர் சொன்னது கேள்வி கேட்டாங்க, நாங்க அங்க போக மாட்டோம்னு சொன்னாங்க. அதே மாதிரி புஷியானந்த் சொல்ற மாதிரியே தலைவர் சொல்லுவாருங்க, இந்த மாதிரி முக்கியமான முடிவெல்லாம் தலைமை அறிவிப்பாங்க, யாரோட கூட்டணி என்னன்னு சொல்லி. அரசியல் எவ்வளவோ டிப்ளமேட்டிக்கான ஆன்சர் இருக்கு, அதை சொல்லிட்டு போயிருக்கலாமே. புஷியானந்த் அப்படிதானே பேசுறாரு. தலைவர்கிட்ட கேட்டுதான் சொல்றாரு, நான் சொல்றது விஜய் சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. அது இன்னும் சிக்கல் இல்ல இருக்கட்டும். அவர் யோசிக்கலனா கூட நீங்க யோசிக்க வச்சு நாளைக்கே சிடிஆர் நம்ம தொடர்ச்சியா தாவேகாவை பத்தி பேசுறோம், அவங்களுடைய பார்ட்டி ஸ்ட்ரக்சர் உள்ள நடக்கிற விஷயங்களை பத்தி பேசும்போது இது முக்கியமான முடிவு இல்லையா? அதுக்காக தான் சொல்ல முடியாது கேட்கிறோம். நம்ம நீங்க சொல்ற மாதிரி நடக்காது. தலைவர் 4 நிமிஷம் தான் பேசுறாரு, நீங்க என்ன 15 நிமிஷம் பேசுறீங்க அப்படின்ட்டு அடுத்த தடவை சிடிஆர் பீஸை பிடுங்கினாலும் வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இந்த உள் கண்டென்ட்லாம் அவருக்கு தெரியாது. என்டிஏனா என்னன்னு முதல்ல அவருக்கு புரியணுங்க. புஷியானதுக்கு
என்டிஏன்னா என்னன்னு புரியணும், எவ்வளோ விஷயம் இருக்கு. சாதாரண இல்லை, அரசியல்ன்றது சாதாரண இல்லை. தலைவர் என்ன சொல்றாரோ அது பிறகு தான் நடக்கிறது. அப்போ என்டிஏன்னு போய் நீங்கள் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ன நினச்சிக்க வேறு தான் நினச்சிக்குவாங்க. அதனால அவர்கிட்டலாம் அந்த சிடிஆர் சொல்றதெல்லாம் அவருக்கு புரியாது. ஒரே ஒரு விஷயம் புரியும், தலைவர் 4 நிமிஷம் தான் பேசினார், நீ இன்னும் 15 நிமிஷம் பேசுறீங்க, அதுவும் கேட்ட கேள்விக்கெல்லாம் டான் பதில் சொல்றீங்க, அது எப்படி? இது இந்த கட்சிக்கே இல்லாத ஒரு விஷயமாச்சே அப்படின்னு வேணா கோவப்படலாம், உங்க ஆசை நிறைவேறலாம். இப்போ ஏன்னா நம்ம அது எந்த இது சிடிஆரோட பேச்சை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நேத்து வந்து தாவேக்கால இருந்து ஒருத்தருக்கு ஆட்டோ வாங்கி தரப்படுது. ஆட்டோ 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 வாங்கி தரப்படுது. வாங்கி தரப்படுதுன்னா எப்படி அர்த்தம் சொல்லுங்க? ஓகே, உதவி செஞ்சு உதவியா கேட்கறாரு, அவங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? எப்படி அதுதான் வந்து முன்பணம் கட்டி ஆட்டோ எடுத்து கொடுத்துருவாங்க, நீங்க தான் ஓட்டி டியூ கட்டிக்கணும். ஆனா அது வர செய்தி சொல்ல முடியும், எந்த கட்சியிலும் இல்லாத ஒரு நடைமுறை இது. கமலஹாசனு கார் வாங்கி கொடுத்தாரு அந்த அம்மா, அப்படிதான் சார் செய்தி ரிப்போர்ட். கார் வாங்கி கொடுத்தாரு, காரே வாங்கி கொடுத்துட்டாரு, ஆட்டோ வாங்கி கொடுத்தாங்க, ஆட்டோ அன்பளிப்புன்னு தானே வரும் ரிப்போர்ட் செய்தி. ஆனா அது முன்பணம் மட்டும் தான் கொடுக்குறாங்கன்றது இப்ப நீங்க சொல்லி எனக்கே தெரியும். இப்போ தையல் மிஷின் கொடுத்தாரு, ஒவ்வொரு 14 தையல் மிஷின் உதவிகள் எல்லாம் கொடுப்பாரு விஜயகாந்த். அதெல்லாம் என்னன்னா, ஏமா தையல் மிஷின் 350 ரூபா கட்டிட்டேன், மாசம் 250 ரூபா நீயே கட்டிக்க நான் கொடுப்பாரு இல்ல. 5000 ரூபா தையல் மிஷினா அந்த அப்படி ஆட்டோ 2,2 லட்சம் முன்பணம் மட்டும் தான் கட்டியிருக்காங்க. ஆமா, இப்படிதான் சொல்றாங்க அந்த இதுலயே, முன்பணம் மட்டும் மீதி நீங்க வந்து கட்டிக்கணும் அப்படின்னு. நான் கூட ஜோக்கு நினைச்சேன், அப்புறம் பார்த்தா நீங்க உண்மையிலேயே நீங்க வழக்கமா அவங்கள ஒரு ஜோக்கா கலை அந்த மாதிரி எப்பவுமே நான் அவங்கள இது பண்ணலங்க. நான் சீரியஸா பேசுறது நீங்க தான் ஜோக்கா எடுத்துக்கிறீங்க. நான் சீரியஸா தாங்க சொல்றேன். நான் வேணா அந்த வீடியோ உங்களுக்கு தர்றேன், ஸ்டிக்கரை கிழிப்பாரு தெரியுமா? அதுதான் என்னோட கேள்வி. என்னன்னா ஈக்குவலான அளவுக்கு ஸ்டிக்கரே வைக்க வேணாம், அதை கத்தி எடுத்துட்டு வான்னு அதை கிழிச்சிடலான்னு யோசிக்கிற புசி ஆனந்த் முக்கியமான ஒரு கொள்கை முடிவை இன்னொருத்தர் எடுக்கிறாருங்கிறத எப்படி அலோவ் பண்ணுவாரு? அது எப்படி? அது விஜய் தானே அறிவிச்சிருக்கணும் லாஜிக்கா. கொள்கை பரப்பு துணை செயலாளர்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அப்பா நான் பேட்டி கொடுத்ததுக்கே எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு போன தடவை வக் போர்டுக்கு, இந்த தடவை நீ கொடு, நீ ஒரு நோட்டீஸ் வாங்கிக்கோ அப்படின்னு வேணா சொல்லியிருக்கலாம். அது கேட்கும் போது எக்ஸ்ட்ரா பிட்டிங்க இவர் இதை சொல்லிட்டாரு, நீங்க வேற என்னென்னவோ போட்டு கொடுத்துக்கிறீங்க, அது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் இதுக்கு சார் நம்ம ஒரு ஸ்டிக்கரை கிளிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான், பட் அந்த மனநிலை இருக்குல்ல, அதுல இருந்து தான் நமக்கு இந்த கேள்வி. ஸ்டிக்கரை கிளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. தலைவர் பார்த்துன்னே இருப்பாரு, தலைவருக்கு அந்த நோட்டீஸை அந்த இதை மட்டும் எடுத்து தலைவரை பாருங்க, உங்களுக்கு இணையா கூட நான் இருக்க மாட்டேன், ஸ்டிக்கரை கிழிச்சிட்டேன்னு அனுப்புறேன். அந்த ஸ்டிக்கர் கிழிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா விமர்சனம் பண்ணுறாங்க, கீழே கிண்டல் அடிக்கிறாங்க. அது என்னையா கேட்ட உடனே அந்த இது ஸ்டிக்கர் கடையில் தான் இருக்கும் அந்த பேனா, அந்த இது ஸ்லைடு நைஃபு அது கரெக்டாக உடனே வருது, இவர் அழகாக அது கரெக்டாக கட் பண்ணுறாராம், அதுக்கப்புறம் அது பிச்சை எடுக்கிறாராம். நீங்கள் ஸ்டிக்கர்லாம் ஒட்டிட்டிங்கன்னா பிக்சர் அவ்வளோ சீக்கிரம் பிக்க முடியாது, அப்படியே நம்ம வாழைப்பழம் தோல் உரிக்கிற மாதிரி அப்படியே வந்துடுது. அதனால இதெல்லாம் தலைவருக்காக எடுக்கப்பட்ட வீடியோ செட்டப் அப்படின்னு கீழே விமர்சனம் போடுறோம். இல்லை, அது வீடியோ செட்டப்பாக இருந்தால் கூட நம்ம நிறைய இதுகளில் பார்க்குறோம், திமுக அதிமுக பாஜக பேனர்களை பார்க்குறோம். அதுல எல்லாருடைய படங்களும் சில இடங்கள்ல ஈக்குவலா போடுவாங்க, சில இடங்கள்ல பெருசா போடுவாங்க. மாவட்ட செயலாளர் தலைவருக்கு கும்பிடுற மாதிரியோ பக்கத்துல இருக்கிற மாதிரியோ பெரிய புகைப்படங்களா வைக்கிறது வழக்கம் தான். இது என்ன புதுசா இருக்கு? அவருக்கு ஈக்குவலாவே யாரும் இருக்கக்கூடாது, இதை கிளிங்கிறது எப்படி? இது பண்ணையார் மனப்பான்மை. தலைவர் தளபதி அப்படிதான் சொல்லணும், எல்லாருமே பத்திரிகையாளர் உட்பட சொல்லணும்லாம் சொன்னவர் தானே அவரு. அதனால அவரு பின்னா அவர் வாழ்க்கை கொடுத்துருக்காருங்க. அவரு பாண்டிச்சேரியில் ஒரு கவுன்சிலர் ரேஞ்சில் இருந்தவரை ஒரு கட்சியுடைய நாளைக்கு ஆட்சிக்கு வரப்போற கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் ஆக்கியிருக்காருங்க. சாதாரண விஷயமா? பாண்டிச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, நாளைக்கு ஆந்திரா எங்கேயா கிளைகள் திறந்தாலும் எல்லாத்துக்கும் இவர் தான் ஹோல்சேல் பொதுச் செயலாளர், அகில இந்திய பொதுச் செயலாளர் ரேஞ்சு கொடுத்துக்கிறாரு. பின்ன இது கூட செயல்னா எப்படி? அதனால அவரு கோயில் கட்டி கும்புற தெய்வமா பார்த்துட்டு இருக்காரு. சரி, இப்போ இந்த கூட்டணி இல்லை அப்படின்ற சொல்ற விஷயங்கள் இருக்குல்ல, இந்த இதை வந்து இப்போ ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம முன்னாடி பேசின மாதிரி அப்படி ஒரு நெரேட்டிவ் இருந்தது. இப்போ விஜய் எப்படியாவது என்டிஏக்குள்ள கொண்டு வந்துடணும்னு பல திட்டங்கள் பல முயற்சிகள் அதிமுக தரப்புல பாஜக தரப்புல ஏன் தாவேக தரப்புலயே அந்த மாதிரி முயற்சிகள் நடக்குதுன்னுலாம் சொல்லப்படுற நிலையில இப்போ உடனடியா இந்த கதவை இன்னும் ஒரு 6 மாசம் கூட இந்த டாக்கை விட்டு கூட கடைசியை கூட அதை க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இப்போ இம்மிடியட்டா க்ளோஸ் பண்றது விஜயோட அனுமதி இல்லாம இது நடந்திருக்காதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? எப்படி அது? விஜய்க்கெல்லாம் இதெல்லாம் சம்மந்தமே இல்லைன்றீங்களா? அவங்க உட்காந்து பேசியிருப்பாங்க. ஆதவ், புசி ஆனந்த், த கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரேட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காரு, இவங்களாம் உட்காந்து பேசியிருப்பாங்க. என்ன பண்ணாலும் ஏடிஎம்கே வர்ற மாதிரி இல்லை, சரி என்டிஏக்கு போவேனான்னு சொல்லிட்டுங்கன்ட்டு சொல்லியிருப்பாரு.
தனியாலாம் இவர் முடிவெடுத்து சொன்னாருன்னா இவர் கதையை முடிஞ்சிடும். ம். சும்மா ட்விட்டர்ல ஜான் சொல்லி போட்டுட்டு இப்ப எங்களை மாதிரி ஆளை திட்டிட்டு இருந்த ஒருத்தர், அவர் வந்து லைட்டா பொள்ளாச்சி மேட்டர்ல அண்ணன் மரியாதை குறவு எதுவுமே கிடையாது. அண்ணன் பொள்ளாச்சி மேட்டர்ல நம்ம எல்லாரையும் கண்டிக்கிறோம், நமக்கு அந்த ரைட்ஸ் உண்டு. கூடவே அதிமுகவையும் லைட்டா விமர்சனம் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும்ண்ணா. இது என்னுடைய தாழ்மையான மிக மிக தாழ்மையான தாழ் பணிந்து சொல்லுகிற கருத்துண்ணா. அண்ணா இதுல வேணாலும் நம்ம எந்த மனசு கஷ்டமும் வச்சுக்காதீங்கண்ணா. ஒரு அடியேனுடைய இந்த அளவுக்கு இறங்கி வந்து அவர் போடுறாரு, அவரை வச்சு ஆளை வச்சு அடிக்கிறேன். நான் உனக்கு கொடுத்த வேலைன்னா மற்றவங்க அடிக்கணும், நீ வந்து எங்களுக்கு புத்தி சொல்றியா அப்படின்னு வெளியில ஆளை வச்சு அடிச்சோன்னே இப்போ அவரு மனம் இறந்து நான் வந்து மனம் நொந்து போய் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு அவர் என்னென்ன கம்யூனிட்டி உட்பட போட்டு விடைபெறுகிறேன்னு இந்த அன்பே சிவன் இதை போட்டு அவர் வெளியே போறாரு. இன்னொருத்தவங்க வளைச்சு ரெண்டு திடீர்னு வந்தாங்க, வலிச்சு வச்சு 2 3 பேட்டி கொடுத்தாங்க. பேட்டி கொடுக்குறியா ஸ்டாப் அப்படின்ட்டாங்க, முடிஞ்சிச்சு கதை. அதனால இந்த கட்சியில இவங்க 2 3 பேரை தவிர ஒரு யாரும் அசையக்கூடாது. இவங்களா பார்த்து பர்மிஷன் கொடுத்ததுதான் நிர்மல்குமார். அதுல வேற அவர் காலவருக்கு மேல பேசிக்கிறாரு. அது என்ன ஆகும் போது இனிமேல் தான் தெரியும். நம்ம ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் இவங்கெல்லாம் அந்த கட்சியில சேரும்போது இன்னும் நிறைய பேர் வராங்க. இன்னும் அடுத்தடுத்து முக்கிய தலைவர்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க. விஜய் தான் அப்பாயின்மெண்ட் கொடுக்காம இருக்காரு அப்படின்லாம் நிறைய பேசினாங்க. நிறைய விஷயங்கள் நடந்தது. எப்படி வேணாலும் அந்த வந்து இணையலாம், தேர்தல் நெருங்க இன்னும் பல பேர் கூட வரலாம்ங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் எந்த மூமெண்ட்டுமே இல்லாம இப்படிலாம் எப்போ இருந்தது? இப்படிலாம் எப்பங்க இருந்தது? யார் சொன்னா அப்படிலாம்? என்னவோ சொல்றீங்க, உங்க இஷ்டத்துக்கு என்னன்னா பேசுறீங்களா? இல்ல சார், அப்பெல்லாம் பேச்சு கொஞ்சம் கூட ஒரு மட்டு மரியாதை இல்லையா? பேச்சு இருந்தது. தாவேகா பத்தி இப்படி நீங்க எப்படி அவதூறு பேசலாம்? தலைவர்லாம் வருவாங்க, யார் வேணாலும் வருவாங்க. விஜய் வந்து இது கொடுக்காதனால தான் யாரும் இல்லை. நீங்க எப்படி தாவேகா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. எவ்வளவு பரீட்சை இருக்கு தெரியுமா? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் கூட நீங்க பாஸ் ஆயிடலாம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட பாஸ் ஆயிடலாம். ஆனா தாவேகாவுல அவங்களால உள்ள போக முடியாது. அவ்வளோ எக்ஸாம் இருக்குது. தலைவர் மாதிரியே பேசணும். யாரு அவரை மாதிரி இல்லை, இவரை மாதிரி அதே மாதிரி பேசணும், நடிச்சு காட்டணும், பவ்யம் காட்டணும். சேர் தூக்குனா ஓடி போய் 4 சேர் முதல்ல வச்சு தூக்க முடியுமா உங்களால? எவ்வளோ விஷயம் இருக்குது தெரியுமா கட்சியில் ஜாயின் பண்ணோம். நீங்கள் வாட்டில் அசால்ட்டாக தலைவர்கள் எல்லாம் வரமா இருக்காங்க ரெடியா எப்போ சொன்னாங்க? சொல்லாத விஷயத்தை நீங்கள் எப்படிங்க ஒரு பத்திரிகையாளராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் எப்படி பேசுறீங்க? அவர் கட்சிக்கும் ஒரு தலைவருக்கும் விசுவாசமா இருக்காரு. இதுல என்ன இருக்கு? ஆமா விரிவாக்காங்க. நான் அதை சொல்லியே, நீங்க இப்ப எதை சொல்லுங்க. ஒரு பெரிய ஒரு இதா விமர்சனமா வைக்கிற மாதிரி வைக்கிறீங்களே. வராரு, அவரை மாதிரியே குனிஞ்சு நடக்கிறாரு, அவர் மாதிரி. அது எல்லா கட்சிக்கும் இருக்கிறது. ஏங்க அதை விட்டுருங்க. நீங்க டக்குன்னு மடைமாற்றம் அரசியல் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. நான் கேக்குறது, இப்ப அபாண்டமா ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, தாவேகாக ஏராளமான கட்சி தலைவர். சார் நம்மளே பேசியிருக்கோம் சார். அந்த சமயத்துல காளியம்மாள் வரப்போறாங்கன்னு சொன்னாங்க, மருதழகராஜ் வரப்போறாங்கன்னு சொன்னாங்க, அதிமுகல இருந்து முக்கிய தலைவர்கள் வரப்போறாங்க, நிறைய பேர் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, எல்லாரும் சொல்றதுனால எத்தனை செய்திகளை நம்மளே பார்த்திருக்கோம்ல. அதெல்லாம் உண்மை. அதுக்கு பிறகு அது ஏன் நடக்கலன்னு கேக்குறேன். நம்பர் S-400 வெப்பன் எல்லையில் நுழைந்தவுடன் எந்த மிசைல், குரூஸ், வார் ஃப்ளைட் எது வந்தாலும் அடி. அந்த மாதிரி அங்கே ஒரு S-400 இருக்காருல்ல, யாரையும் உள்ள விடல, யார் வந்தாலும் அடி. அவ்வளோதான். கதவை நல்லா பூட்டி வச்சுக்கிட்டு எல்லையை பாதுகாத்துட்டு இருக்காரு. அவ்வளோதான். இதை நம்ம பல தடவை பல இதில் சீரியஸாக கூட பேசியிருக்கோம். ஜோக் இல்லை, சீரியஸாக கூட பேசியிருக்கோம். நீ என்ன வேணா பேசிக்கப்பா, நான் அப்படிதான் போதுமா, இன்னும் வேணா உள்ள வெளியே அனுப்புறேன். பட் இது விஜய்க்கு தெரியாம இதெல்லாம் நடக்காது இல்லை சார். இவங்களே என்ன தடுத்து நிறுத்தினாலும் விஜய்க்கு தெரியாம இது நடக்காது இல்ல. ஏதோ ஒரு கட்டத்துல விஜய்க்கு அதுக்கு போயிடும்ல. ஓ யார் இல்லைன்னு அவரு சேர்த்துப்பாருல கூப்பிட்டு. என்ன காளியம்மனை சேர்த்துட்டாரா? மருதை சேர்த்துட்டாரா? சேர்க்கல. அப்புறம் சொல்லுங்க. இன்னும் பல இவருக்கு பேச்சு எழுதி கொடுத்தவங்க, தீர்மானம் எழுதி கொடுத்தவங்க, அவங்கெல்லாம் இவரும் பேசியிருக்காரு. ஒன்று இது சொல்கிறாருல, நானும் தலைவரும் தனிமையில் ஒன்று உட்காந்து பேசியிருக்கோம், பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ண ஆட்கள்லாம் இப்போ எங்கே இல்லை வெளில வந்துட்டாங்க. இல்லை இப்போ எங்கே அப்படின்னு எதாவது கேட்டிருக்காரா? கேட்டால் அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அதை அவர் நம்புறாருல்ல, அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏங்க ஆதவ அர்ஜுனா வரல, அவர் அதிமுக போகிறாங்க அப்படியா? சரி அவ்வளோதான். அப்படியே நம்பிட்டு அப்படியே ஓடிட்டு இருக்கோம். திடீர்னு யாராவது சொல்லும் போது அன்னைக்கு ஏதோ மூடில் இருந்திருக்காரு, அப்படியா போலையா, அப்போ வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நல்ல மூடாக இருந்திருக்குது, டக்குன்னு கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அந்த மாதிரி எத்தனை பேருக்கு அவர் பேசினாரு? காளியம்மாலும் கேட்டாரு. கேட்டப்போ
வர சொல்கிறோம் பேசுகிறோன்னு இருக்காங்க. அதே மாதிரி வர சொல்லியிருக்காங்க. வர வச்சோம் வந்த பிரதிநிதியை அலக்கழிச்சிட்டு அமுச்சு விட்டாங்க. அவ்வளோதான். சார் இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி கருத்து கணிப்புகள், அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி பெண் டீம்லேருந்து எடுத்த சர்வேல எவ்வளோ சதவீத வாக்குகள்னு ஒரு முக்கியமான இடத்துல தாவேகா இருக்கும்போது இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சரி பண்ண வேண்டிய நெருக்கடி யார் செய்யணும்? புசியானந்த் செய்யணுமா, விஜய் செய்யணுமா, ஆதவர்ஜன் செய்யணுமா, யார் செய்யணும்? இதை யார் கண்காணிக்கிறது? நீங்கள் சொல்கிறபடி அந்த கட்சி மிகப்பெரிய கட்சியாக வர வேண்டிய கட்சி. ஏராளமான இளைஞர்கள் இருக்குது. பெரிய நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. மாற்றத்தை விரும்புகிற ஒரு ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஒரு இடைவெளி இருக்குது. அதை நிரப்புறதுக்கு ஒரு மாற்றத்தை ஒரு மாற்றமான தலைவரை மக்கள் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு கரிஸ்மேட்டிக் 2 கழகங்களையும் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. ஒரு அந்த நேரத்தில் இவர் வர்றாரு. இவர் மேலேயும் ஜனங்களுக்கு இப்போவும் கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கட்சி கட்டமைப்பு அங்கே யாருன்னு கேட்குறீங்கல்ல, விஜய் தான். இப்போ நீங்கள் ஒரு சேனல் தொடங்குறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்கார், லோடு வேன் ஓட்டிகிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க. நீ வாப்பா, நீ தான் என் சேனல் எட்டுன்னு சேர்த்துக்குவீங்களா? ரொம்ப விசுவாசி. நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் லோடு ஏற்றுவார், இறக்குவார், போவார், வருவார். இன்னொருத்தர் உங்கள்கிட்ட ஒரு செக்யூரிட்டியாக இருக்கார். நீங்கள் போகிறப்பெல்லாம் சல்யூட் வச்சுக்கிட்டு ரொம்ப பவ்யமாக இருப்பார். எப்பா நீ தான் சிஇஓ அப்படின்னு சேர்த்துக்குவீங்களா? அப்போ நீங்கள் அதுக்குரிய தகுதியான ஆள். எங்கப்பா வேலை செஞ்சேன் சார், நான் அந்த சேனலில் இந்த ஒர்க் பண்ணியிருக்கேன், என்ன உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சார்? ரைட்டு. நீ நான் இது சார், நீ யார் ப்ரொடக்ஷன் ஹெட்டா? உனக்கு என்னென்ன தெரியும்? எவ்வளோ கான்டாக்ட்ஸ் இருக்குது? உன்னால் என்ன எப்படிப்பட்ட இதெல்லாம் கொடுக்க முடியும்? ரைட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தானே எடுப்பீங்க. அவங்க கூட இருக்கிறாரு, லோடு வண்டி ஓட்டிகிட்டு இருக்காருன்னு கூப்பிட்டு சேர்த்துக்குவீங்களா? அவருக்கு அங்கே என்ன பண்ண முடியும்? அவரால் என்ன முடியும்? அவரால் முடிஞ்ச லோடு ஏற்ற தான் முடியும். அவ்வளோதான். புசியால் முடிஞ்சதுன்னா ஷாமியானா போட தெரியும், சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ண தெரியும், ஒயரு, ஸ்பீக்கர் பாக்ஸு, ஒரு கூட்டத்துக்கான எல்லா ஏற்பாடும் செய்ய தெரியும். அவரை கூப்பிட்டு நீங்கள் விட்டீங்க. நல்ல ஆர்கனைசர் ஆளுங்களை கூப்பிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுக்குவாப்புல. உட்கார வச்சுட்டு உஷாராக பார்த்துக்கினே இருப்பார். சேர் ஏன் தூக்குற? பாக்கெட்டுக்குள்ளே எது கையை விட்டு நிற்கிற? இப்படியே கேட்டுக்கின்னு அப்படியே ஒயர்கிட்ட எதுக்கு போகிற? மூஞ்சி எதுக்கு இது பண்ணுற? கையை ஏன் கட்டிட்டு நிற்கிற? இப்படியே ஒவ்வொன்றா கேட்டுன்னு இருப்பாப்புல. அவ்வளோதான். கண்ணை ஏன் இது பண்ணுற? இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல. அதனால அவருக்கு தெரிஞ்சதுன்னு அவர் பண்ண முடியும். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஜனாதிபதி 143 ஆர்டிகல் மாதிரி இருக்கிற ஆட்கள் பொதுச் செயலாளர் ஆகக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஆகக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். அந்த தகுதி யாருக்குமே கிடையாது. நான்லாம் அப்படிலாம் பேசவே மாட்டேன். இது பண்ணுறதெல்லாம் நம்ம ஒரு சின்ன சட்டையர் தான் அவர் மேலே உள்ள பாசத்தில். ஏன்னா அவரை நினைச்சாலே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல கண்டென்ட் கொடுக்குறாரு. அப்போ அவர் மேலே ஒரு பாசத்தில் தான் பேசுகிறோம். அவரை அவமானப்படுத்த அல்ல. அதை முதல்ல நான் தெளிவுபடுத்துறேன். எப்போவுமே அவதூறும் அவமானமும் படுத்துறது நம்ம நோக்கம் கிடையாது. அவர் ஒரு அந்த மன்றத்துக்கு ஏற்ற ப்ராடக்ட்டு பக்காவாக ஆள் திரட்டுவார், எல்லாம் பண்ணுவார், ஷாமியானா போடுவார், சேர் போடுவார், எல்லாம் பண்ணுவார், கூட்டத்தை நடத்துவார், விஜய்க்கு பெரிய மரியாதை இது பண்ணுவார், எல்லாம் ஓகே. விஜயை புகழ்ந்துக்கிற மாதிரி தன்னை இது பண்ணிக்குவார். ஆனால் அரசியல் கட்சின்னு வரும்பொழுது விஜய் இவர் அதற்கு தோதான விஜயகாந்துக்கே ஒரு பன்ருட்டியார் தேவைப்பட்டார். பன்ருட்டியார் யார் தெரியுமா? சொல்லிட்டேன் நான், பல இதில் சொல்லிட்டேன். எம்ஜிஆர் இல்லை, கருணாநிதி அமைச்சரவையிலேயே அமைச்சராக இருந்தவர். எம்ஜிஆர் வந்தப்போ எம்ஜிஆர் கூட வந்து எம்ஜிஆர் அமைச்சரவையிலும் அமைச்சராக இருந்தார். திமுக இணையறதுல எம்ஜிஆரை ஏமாந்துட்டார். ஆனால் இவர் காரில் போகும்போது மேட்டரை முடிச்சு விட்டார். தலைவரை நம்ம வெல் செட்டில்டு, அவருக்கு தான் தேவை, அவர் நைஸ் பண்ணுங்கிறாரு, உஷாரா இருந்துங்க. உஷாரா இருந்து ஆமாம் இல்லைல்ல அவங்க நமக்கு தேவை இல்லை, ரைட் விடு, முடிச்சு விட்டாரு. அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் ஜெயலலிதாவை பார்த்தவர். எத்தனை டிராவல் தெரிதா? அண்ணா கிட்ட ட்ரைனிங் எடுத்து கலைஞர் இதில் அமைச்சராகி, எம்ஜிஆர் இதில் அமைச்சராகி தொடர்ச்சியாக இருந்து ஜெயலலிதா வரையிலும் பார்த்துட்டு விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தப்போ ஞானகுரு மாதிரி இருந்து அந்த கட்சியை வழி நடத்தி அவைத்தலைவராக இருந்து சட்டசபையிலையும் ஜெயலலிதா இருக்கிறதுனால இவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணார். அப்படிப்பட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன். நீங்கள் அவரை போய் இவர்கிட்டயே சொல்கிறீங்க, ஏன் திடீர்னு சொன்னீங்க? நீங்கள் சொல்லுங்க. இல்லை அந்த விஜயகாந்துக்கே தேவைப்பட்ட மாதிரி அப்போ விஜய் வந்து இன்னும் கொஞ்சம் அரசியல்ல அதுக்கு தானுங்க 1க்கு 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்தாங்க. நீங்கள் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, சார் என்ன சார் பண்ணலாம்? ஒருத்தர் டெல்லி அரசியலை சொல்லுவார், ஒருத்தர் இது சொல்லுவார், ஒருத்தர் அது சொல்லுவார். கரெக்டாக அவங்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் நீங்கள் பாருங்களேன், KS ராதாகிருஷ்ணன் சரி, பழக்கருப்பையா சரி, இவங்க ஜெயந்தி அம்மா உதவிட்டாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிலாம் பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போ பழக்கருப்பையா என்ன சொல்கிறாரு? ஏடிஎம் கூட இவர் போயிருந்தாருன்னா இவருடைய ரோலே வேற, ரேஞ்சே வேற. இவரு போல அவர் ரொம்ப டீசெண்டாக இது பண்ணிட்டாரு. சேம் அதே தானே இவரும் சொல்கிறார். KS ராதாகிருஷ்ணன் அதான் சொல்கிறாரு. இவர்கள் எல்லாம் சாதாரண தலைவர்களா? நீங்கள் வந்து
பலகருப்பையா அவருக்கான இலக்கிய மேடைகள் பல இது இருக்குது. அவர் இன்னைக்கு எழுதிட்டு இருக்காரு. அவர் வாட்டில் அவர் வேலையை பார்க்க முடியாது. கே.எஸ். ராதாகிருஷ்ணன் இந்த கூப்பிட்டவொன்னே இந்த பவன் கல்யாணம் கூப்பிட்டு இப்போ தமிழ்நாட்டில் பவன் கல்யாணுக்கான ஒரு அடித்தளம் போடுறோம், அந்த வேலையில் போயிட்டாரு. அடுத்து அவர் பாஜக தலைமையோட இது லிங்க்கு இந்த மாதிரி அவருக்கு இவர்கள் ஏன் விஜய் கூப்பிட்டோன்னு வந்தாங்க? ஒரு மாற்றம் வரணும். டிஎம்கே ஏடிஎம்கே இருக்குது, இவங்களே மாறி மாறி வந்தால் ஜனநாயகம் தலைக்காது. அப்போ ஒரு இளைஞர் வர்றாரு, அவருடைய பெரிய வசூலை விட்டுட்டு வர்றாரு, சரி இவர் ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு தான் வர்றாங்க, கூப்பிட்டோன்னு வர்றாங்க. ஜெயந்தி நடராஜனும் வர்றாங்க. அப்போ அவர்களை பயன்படுத்தணுமா வேணாமா? நீங்கள் அவர்கிட்ட டெய்லி பேசுறது என்ன பண்ணலாம் இது இதுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த பார்ட்டி வெளியில் நிற்கிறதுக்கு மட்டும்தான் லாய்க்குன்னு க்ளீனாக புரிஞ்சிடும். புரியுமா புரியாதா? கே.எஸ். ராதாகிருஷ்ணன் பலகருப்பையா வச்சுக்கிட்டு நீங்கள் புஷி ஆனந்தை நீங்கள் பக்கத்தில் வைக்க முடியுமா? நிற்க வைக்க முடியுமா? அப்போ இந்த வித்தியாசத்தை தெரிந்தே தவிர்க்கிறது விஜய்ன்னு நீங்கள் புரியுதா? அப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியுதா? விஜய் தான் இதை முடிவு பண்ணணும். இவர்கள் இன்னும் பத்திரிகை ஆசிரியர் நீங்கள் விஜய் கூப்பிட்றாருன்னா இன்னைக்கு இந்துலேருந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து நீங்கள் யார் எந்த எடிட்டர் இருந்தாலும் உடனே லைனில் வருவாங்க, பார்ப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. அவருக்கு உரிய மரியாதையோடு அவங்க பார்ப்பாங்க. ஒரு இன்ட்ராக்ஷனுக்கு எடிட்டர்ஸு ஊடக முதலாளிகள்னு கூப்பிட்டா, இப்போ முதலமைச்சர் கூப்பிட்டு நடத்தினாரு, அந்த மாதிரி கூப்பிட்டா வருவாங்க. இது தனிப்பட்ட முறையில் விஜய்க்கே அவருடைய வேவ்லேருந்துக்கே இருக்கிற மாதிரி ஆட்கள் இருந்தால் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னுவாங்க. இப்போ டிஎம்கேயோட ஏடிஎம்கேயோட லிங்க் எடுக்கணும், டிஎம்கேக்கு வீழ்த்துறது தான் விஜயுடைய நோக்கம். நீங்கள் ஒரு நல்ல காரியத்துக்கு வந்திருக்கீங்க சார், உங்கள் நோக்கம் கரெக்டு, ஆனால் உங்களுடைய கட்சியுடைய தன்மை இப்படி இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ணீங்கன்னா உடனடியே ஒரு தீர்வாக உங்களுக்கு இந்த அளவு கிடைக்கும். அப்போ நான் என்ன சார் பண்ணுறது மாதிரி, சரி இது பேசுறதுன்னா நான் ஏற்பாடு பண்ணுறேன் சார், அதுக்கு ஆள் இருப்பாங்க மீடியேட்டராக உட்காந்து பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விஜய் முடிவெடுத்துகிட்டே இருக்கணும். புஷியை கூப்பிட்டு எப்பா அரேஞ்ச் பண்ண விட்டா நல்லா சிக்கல் ஆரம்பிக்குது. சிக்கல் அங்கே தான் அரேஞ்ச் பண்ணு, யோசனைலாம் கேட்கக்கூடாது. இவர் என்ன பண்ணணும், நம்ம ஜான் ஆரோக்கியசாமி அவருடைய ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எடுக்கணும். இவர் வர்றமா, இவர் என்ன சினிமாவுக்கு 2-3 ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தாரு, ஓகே. இந்த ஜான் ஆரோக்கியசாமி பொலிட்டிக்கலாக இவர் என்ன ஃபெயிலியர், அட்டர் ஃபெயிலியர். அன்புமணி தேடி நிற்கிறாரு, தலைமறைவாக இருக்கிறாரு. அப்போது இவர் வேலைக்கு ஆக மாட்டார். நமக்கு எதுக்கு இது? நமக்கு இவர்களே போதும். இந்த மாதிரி பத்திரிகையாளர்கள், கலைஞர் மாதிரி பத்திரிகையாளர்கள், இந்த ஆலோசகர்கள், இவர்களை வச்சுக்கிட்டு பண்ணலாம். அப்புறம் மற்ற கட்சியிலேருந்து அப்படியே விடுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அவங்கள எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி உள்ளே எடுத்துகிட்டு அதில் யார் என்னன்னு நீங்கள் இப்படி இல்லை. ஜான்கிட்டயே இவங்களை பற்றி லிஸ்ட் எடுத்து கொடுன்னா ஜானால முடியாது. வேறு சிலர்கிட்ட சொன்னால் இவங்க இப்படின்னு உங்களுக்கு ஃபைல் போட்டு கொடுத்துருவாங்க. சும்மா உட்காந்து அவங்க பார்த்துட்டு நீ இவரா, நீங்கள் இப்படியா. ஒரு பேச்சாளர் 6 மணி நேரம் பேசக்கூடியவர் ரெடியாகிறாரு. இதோட நீங்கள் டெல்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லேண்ட்லார்ட்ஸ்லாம் உள்ளே வர ரெடியாக இருந்தாங்க. நீங்கள் நினச்சிட்டா அவங்க ஒரு 10 எம்எல்ஏ இது அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்களுக்கு ஒரு கௌரவம், தாவேகால இருக்கிறாங்க. அப்போ தாவேகாவும் கௌரவம், இவ்வளோ பெரிய ஆள்லாம் அந்த கட்சியில் இருக்காங்களா, டெல்டாவுடைய பெரிய ஆட்கள் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரிலாம் ஒரு இது. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணோம், படம் நடிங்க, வாரத்தில் 2 நாள் ஷூட்டிங்ப்பா, 4 நாள் நான் சுற்றுப்பயணம், ஒரு நாள் கொங்கு மண்டலம், அங்கே போய் பெரிய பெரிய பெரும் முதலாளிகள் இவங்களாம் வாங்க உட்காருங்க, வருவாங்க. என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். கொங்கு பெல்ட்டில் என்ன பிரச்சனை, திருப்பூர் சாயப்பட்டுறதுங்க, எங்களுக்கு இவ்வளோலாம் பிரச்சனை இருக்குது, நூற்பாலைகள் எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. சரி ரைட்டு, எனக்கு கொஞ்சம் புரிய வைங்க, நான் வந்தேன்னா நான் இதெல்லாம் பண்ணித்தரேன் உங்களுக்கு, நீங்கள் எனக்கு துணையாக இருப்பீங்களா? இந்த மாதிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் வாங்க உட்காருங்க, என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஏங்க வேற லெவல் கொண்டு போயிடலாங்க. இதெல்லாம் பண்ணுறவன் தாங்க தலைவன். இல்லை அதெல்லாம் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில், இது ஒன்றும் புதுசு கிடையாது, எல்லாம் ஆல்ரெடி பண்ண வரலாறு. நான் அரசியல் கட்சியில் இருந்தால் சொல்கிறேன், பண்ணியிருக்காங்க, அதை வச்சு நானும் சொல்கிறேன். நீங்கள் இதெல்லாம் சந்திச்சிங்கன்னா தான் இதாகும். நீங்கள் எல்லாருடைய நம்பிக்கைக்கு பார்ப்போம். ஜூன்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், இதெல்லாம் பண்ணுவாரா? ஜூனில் ஸ்கூலில் சேர்ப்பாங்க, ஜூனில் பொறுத்து பார்ப்போம் சார். எவ்வளோ நாள் பொறுக்குது? எனக்கெல்லாம் பொறுமை இல்லைங்க. 2 வருஷம் போயிடுச்சுங்க. பொறுத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது அப்படின்ற மாதிரி 2 வருஷம் போயிடுச்சுங்க. இந்த புஷியானந்த நம்பி ஒன்றுமே இல்லை. இப்போ ஜூனில் என்ன பண்ணுவார் அவர்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஆரோக்கிய இவரோட திட்டம் என்ன, ஜான் ஆரோக்கியசாமியோட திட்டம், ஆதவர்ஜனோட திட்டம் எல்லாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். கூட்டணி அப்புறமா தான் ஜூனுக்குள்ள தான் திட்டமே போடுவாங்களா? இல்லை திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க எல்லாம் ஆல்ரெடி, எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். நான் பேசுகிறப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. நான்லாம் பேசுகிறப்போ சார் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை சார், 1 இயருக்கான திட்டத்தை நாங்கள் வச்சுருக்கோம் சார், 1 இயர் சார்,
நீங்களாம் மிரண்டுருவீங்க சார். நான் ம். 6 மாசம் ஓடி போயிடுச்சு. இப்பவும் அதான் சொல்றாங்க சார். ஆனா இப்போ என்னன்னா சார், இப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்னைக்கு சிடிஆர் பேசுனதை வச்சு ம். 4 முனை போட்டிங்கிறது அப்ப கன்ஃபார்மா ஆகுது. திமுக தலைமையில, அதிமுக தலைமையில, தாவேகா, நாம் தமிழர்னு 4 முனை அப்போ இந்த போட்டி. மேதைகள்லாம் சொல்றாங்கல்ல, அது தென்னிந்தியாவின் பிரசாந்த் கிஷோர் இவங்கலாம், அதெல்லாம் பொய்யா கோபால்? அதெல்லாம் பொய்யா? என்னது எது சார்? விஜய் என்டிஏக்கு போவாரு. இல்ல அதுதான் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துட்டாரே, சிடிஆர் தான். அதுல இருந்து நீங்க தான் தான் சொன்னீங்க சிடிஆர் அவர் இஷ்டத்துக்கு பேசுறாரு. இல்ல அப்படி பேசியிருக்காரான்னு கேக்குறேன். கார்லாம் இல்ல. பேசியிருக்காரான்னு தான் கேக்குறேன். இல்ல இல்ல, விஜய் சொல்லி தான் பேசியிருப்பாரு. ஓகே, அப்ப 4 முனை போட்டிங்கிறது உறுதி ஆயிருக்கு ஆல்மோஸ்ட். சீமானும் தனியா நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. 2 பெரிய கூட்டணி இங்க நிக்க போறாங்க. இது இப்ப 4 முனை போட்டிங்கிறது யாருக்கு சாதகமா இருக்கு? சர்வே வந்துச்சுன்னா 105 சீட்டு இவரு. ஏன்னா மீதி சீட்டு வந்து மற்றவங்க ஜெயிச்சு வரவங்களுக்கு இவங்க அவர்களை அரவணைத்து கொண்டு விஜய் பேசினார்ல, அவர்களை நம்மளை சேர்த்துக்கொள்ள வேண்டாமா, ம். அவர்களுக்கும் ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வு பண்ண வேண்டாமா அப்படின்னு அதுக்காக மீதியை கொடுத்துக்கிறாங்க. ஓகே. இப்போ சீமான் வந்து 10 சீட்டு ஜெயிப்பாரு, 4% வாக்கு வங்கிச்சிட்டு 6.8 இருக்கும் போதே சீட்டு வரல, 4% மட்டும் ஓட்டு வாங்கி 10 சீட்டு ஜெயிப்பாரு. அந்த மாதிரி ஜெயிக்கிறவங்கலாம் கூப்பிட்டுக்கிட்டு 105 சீட்டு வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு ஒரு சர்வே. அவர் எங்க இருந்து யார் கொடுத்தாருலாம் தெரியாது. நம்புங்கள் நாராயணன்ட்டு பாப்போம் 4 முனை போட்டி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு ரொம்ப நன்றி.